அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகழ்ச்சி அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். திருக்குரான் அத்தியாயம் 2. தினம் சில வசனங்களில் வசனம் 71 முதல் 75 வரை. அவர் மூசா, நிச்சயமாக அப்பசுமாடு நிலத்தில் உழவடித்ததோ நிலத்திற்கு நீர் பாய்ச்சவோ பயன்படுத்தாதது, ஆரோக்கியமானது, எந்த விதத்திலும் வடுவில்லாதது என்று இறைவன் கூறினான் என கூறினார். இப்பொழுதுதான் நீர் சரியான விவரத்தை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவர்கள் செய்ய இயலாத நிலையில் அப்பசுமாட்டை அறுத்தார்கள். நீங்கள் ஒரு மனிதனை கொன்றீர்கள், பின் அது பற்றி ஒருவருக்கொருவர் குற்றம் சாற்றி தர்க்கித்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் அல்லாஹ் நீங்கள் மறைத்ததை வெளிப்படுத்துவதற்காகவே இருந்தான் என்பதை நினைவு கூறுங்கள். அறுக்கப்பட்ட அப்பசுவின் ஒரு துண்டினால் அக்கொலையுண்டவனின் சடலத்தில் அடியுங்கள் என்று நாம் சொன்னோம். இவ்வாறே அல்லாஹ் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறான். நீங்கள் நல்ல அறிவு பெறும் பொருட்டு தன் அத்தாட்சிகளை அவன் இவ்வாறு உங்களுக்கு காட்டுகிறான். இதன் பின்னரும் உங்கள் இதயங்கள் இறுகிவிட்டன, அவை கற்பாறையைப் போல் ஆயின, அல்லது அதைவிட கடினமாயின. ஏனெனில் திடமாக கற்பாறைகள் சிலவற்றிலின்று ஆறுகள் ஒளித்தொடுவதுண்டு. இன்னும் சில பிளவுபட்டு திடமாக அவற்றிலின்று தண்ணீர் வெளிப்பட கூடியதாயும் உண்டு. இன்னும் திடமாக அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சத்தினால் சில கற்பாறைகள் உருண்டு விழக்கூடியவையும் உண்டு. மேலும் அல்லாஹ் நீங்கள் செய்து வருவதை பற்றி கவனிக்காமல் இல்லை.